பாருங்க நீங்க அந்த கட்சி ஒரு புது கட்சி தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள ஒவ்வொரு ஆளா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால்களை தேடி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தலைவர்களை தேடி கொண்டிருந்தாங்க கால்களை தேடி எல்லாரும் போய் சேர்ந்து 10 நாளா எல்லாரும் ஜனநாயக ரிலீஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொள்கை தலைவர் யாருன்னா பெரியார் ஒருத்தர் வேண்டாம் சொல்லுவார், ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் சிறியார் ஒருத்தர் பேசுவார். அதை பத்தி ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில யாருக்குமே பெரியார் யாருன்னு தெரியாது. அப்புறம் இப்ப மெதுவா சொல்லிருக்காங்க, நீ வெறும் பெரியார் சொல்லாதீங்க, பெரியார் சொன்ன தெரியாது, அண்ணாவையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு. அண்ணாவை சேர்த்துட்டாங்க. பெரியாரே தெரியாது, நீங்க எப்ப அண்ணாவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கலைஞருக்கு வந்து அதுக்கப்புறம் பெண்களுக்கான சொத்துரிமை தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு தெரிஞ்சு என்னைக்கு வந்து சேர்றது அந்த வண்டிங்க. ஐயா ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. இவங்க வந்து தலையில தேடாம கால்களை தேடிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லுவாங்க. அது அவங்களோட கட்சியோட தனிப்பட்ட விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோட கொஸ்டின் என்னன்னா, பெரியார் பத்தி தெரியாத ஒரு கட்சியா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஜனநாயகத்தின் அடிதான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரியாரை பத்தி இவ்வளவு அழகா உங்களுக்கு நல்லா அழகா தெரிஞ்சு வச்சு வாழ்க்கை வரலாறு முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவர் சொன்ன நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாமலாம் இருக்காது உங்களுக்கு. அவர் சொன்ன நோக்கமே சாதி, மதம், அப்புறம் வந்து மூட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து எதிர்த்தார். பெண்கள் அடிமைத்தனத்தை முழுமையா எதிர்த்தார். அப்புறம் மனிதனை மதிக்காத சாதி எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தது பெரியார். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். எனக்கு முழுசாலாம் தெரியாது, அவர் வாழ்க்கை வரலாறு எனக்கு பெருசாலாம் தெரியாது. பட் ஆனால் அவர் சொன்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெரியார் ஒரு அழகான ஒரு நோக்கத்தை சொன்னாரு, அதை வந்து எதிர்த்தாரு. அதை வந்து இருக்கவே கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டம் பண்ணி எதிர்த்தாரு. பட் அந்த நோக்கம் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? பெரியாரை ஃபாலோ பண்ற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரல நீங்க. ஏடிஎம்கே சரி டிஎம்கே வச்சுக்கோங்க, திராவிட கழகம் அழகா பேர் வச்சுக்கிட்டு இருந்துட்டீங்க. 2025 வரைக்கும் வந்துட்டீங்க. அவர் எப்பயோ சொன்ன விஷயங்கள், அந்த விஷயங்கள் இன்னும் மாறி இருக்கான்னு கேட்கறேன். கிடையாது. இன்னும் அடிமைத்தனம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அந்த சாதின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. ஜனநாயகம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ல இருக்காங்க. இவங்க வந்து கட்சியில ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்றீங்க. ஓகேங்களா? நான் ஒண்ணு கேட்கறேன், தெரியாது. நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அரசியல்வாதிங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க கூலி ப்ரொமோஷன் போவீங்க, அதுக்கப்புறம் வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன் போவீங்க, எல்லா படத்துக்கும் நீங்க ப்ரொமோஷன் போவீங்க. ஆனா நீங்க மட்டும் தான் உண்மையான அரசியல் பண்றீங்க. நாங்க வந்து அரசியலே பண்ணல, நாங்க வந்து படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், படத்தை வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் சொல்லி சொல்றீங்க. இவ்வளவு விஷயத்த நான் பேசுறேன்னா அது காரணம் வந்து டிவிக்குன்ற ஒரு கட்சினாலதான். மற்றபடி நீங்க சொல்லியோ இல்ல திமுக சொல்லியோ இல்ல அதிமுக சொல்லியோ அந்த கட்சியை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த சைடு போனாலே ஒரு பயம். ஏன்னா நம்மளும் வந்து தாக்கப்படும், நம்மளும் வந்து நம்ம லைஃப் அழிச்சுக்குவோம், நம்ம லைஃப் வந்து அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பயத்தாலே அந்த அரசியல் ஒரு பக்கத்துக்கு நான் போகாம இருக்கும்.